வணக்கம். முத்தெடுக்கவா 2025 இன்னைக்கு நம்ம அட்டன் பண்ணக்கூடிய அந்த தேர்வு 10வது தேர்வு. ஸோ 10வது வாரத்துக்குள்ளான இந்த தேர்வை நம்ம பார்க்கலாம். ஸோ முதல் பகுதி கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் கேள்வி, டேஸ் தன் போதகனிலும் டேஸ் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. பாஸ் பண்ணிக்கோங்க. ஸோ த ஆன்சர் இஸ் சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. இதற்கு 2 மதிப்பெண். இரண்டாவது கேள்வி, டேஸ் எழுப்புங்கள் பிசாசுகளை டேஸ் என இயேசு 12 கட்டளையிட்டு சொன்னார். பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா, மரித்தோரை எழுப்புங்கள் பிசாசுகளை துரத்துங்கள் என இயேசு 12 கட்டளையிட்டு சொன்னார். இதற்கு 2 மதிப்பெண். ஸோ கோடிட்ட இடங்களில் மொத்தம் 4 மதிப்பெண். இரண்டாவது பகுதி ஒரு வார்த்தையில் விடையளி. முதல் கேள்வி, எந்த பட்டணங்களில் பிரவேசியாமல் இருக்க இயேசு கட்டளையிட்டு அனுப்பினார். பாஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதற்கான பதில் என்னன்னா, சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமல் இருக்கதா இயேசு கட்டளையிட்டு அனுப்பினாங்க. இதற்கு 1 மதிப்பெண். இரண்டாவது கேள்வி, எங்கு வாரினால் அடிப்பார்கள். இதற்கான பதில் பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் எழுதிக்கோங்க. ஸோ பதில் என்னென்னா, ஜெப ஆலயங்களில். இதற்கு 1 மதிப்பெண். ஸோ ஒரு வார்த்தையில் விடையளின்ற பகுதிக்கு 2 மதிப்பெண். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 3வது பகுதி பொறுத்துக. ஃபர்ஸ்ட் இடதுபுறத்தில் உள்ளதை சொல்கிறேன். ஆடு, சர்ப்பம், புறா, பிள்ளை. நெக்ஸ்ட் வலதுபுறத்தில் உள்ளது வினா, ஓநாய், தகப்பன், கபடற்று இருத்தல். பாஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதற்கான ஆன்சர் என்னென்னா, ஆடுக்கு ஓநாய். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போலன்னு வரும் இல்லையா. ஸோ இப்போ ஆடுனா ஓநாய். இரண்டாவது சர்ப்பம். சர்ப்பம் எப்படி இருக்கும்? வினா உள்ளவர்களும், சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களும். மூன்றாவது புறா. புறா போல என்னது? கபடற்று இருக்கணும். நெக்ஸ்ட் 4 பிள்ளைகளுக்கும் தகப்பனுக்கும். பிள்ளை இந்த தகப்பனுக்கு விரோதமாக எழுப்பி அவர்களை கொலை செய்வார்கள். ஸோ பிள்ளை, தகப்பன். இதுதான் சரியான பதில். இந்த 4ம் சரியாக எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 4 மதிப்பெண். நெக்ஸ்ட் 4வது பகுதி, யார் யாரிடம் கூறியது. முதல் கேள்வி, உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். பாஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதற்கான பதில் என்னன்னா, இயேசு 12 வருடம். இதற்கான மதிப்பெண் 2. இரண்டாவது கேள்வி, எப்படி பேசுவோம். இரண்டாவது கேள்வி, எப்படி பேசுவோம், யார் யாரிடம் கூறியது. ஸோ பாஸ் பண்ணிக்கோங்க. இதற்கான பதில் என்னன்னா, இயேசு 12 வருடம். ஸோ இதற்கு 2 மதிப்பெண். மொத்தத்தில் யார் யாரிடம் கூறியது பகுதியில் 4 மதிப்பெண்கள். ஓகேவா. நெக்ஸ்ட் பொதுவினா. பொதுவினால ஒரே ஒரு கேள்விதான். 12 அப்போஸ்தலர்களை வரிசையாக எழுதுக. இதில் வரிசை தப்புனா கூட மார்க் போகும். சரியா. ஸோ இப்போ வரிசையாக எழுதுங்க. ஸோ இதுக்கு பாஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதற்கான பதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு 12 அப்போஸ்தலர்களில் முந்தினவனாகிய பேதுரு என்னப்பட்ட சீமோன். நெக்ஸ்ட்டு சீமோனின் சகோதரன் அந்திரேயா. 3வது செபதேயுவின் குமாரன் யாக்கோபு. 4வது யாக்கோபின் சகோதரன் யோவான். 5வது பிலிப்பு. 6வது பர்த்தொலமேயு. 7வது தோமா. 8வது ஆயக்காரனாகிய மத்தேயு. 9 அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு. 10வது ததேயு என்னும் மறுநாமம் உள்ள லெப்பேயு. 11வது கானானியனாகிய சீமோன். 12வது இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியோத். ஸோ இந்த 12ஐயும் நீங்கள் வரிசை முறையில் எழுதியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11 மதிப்பெண்கள். ஸோ மொத்தம் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 25 மதிப்பெண்கள் வரும். சரியா. ஸோ இன்றைக்கி ரொம்பவே கொஸ்டின்ஸ் ஈஸியாக இருந்துச்சுன்னு நான் நம்புகிறேன். எல்லாருமே 25 மதிப்பெண்களோ அல்லது 20க்கு மேலே மதிப்பெண்கள் எடுத்திருப்பீங்கன்னு நான் கடவுளுக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். ஸோ ஈவினிங் 5 மணிக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகேவா. தேங்க்யூ.